ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூனிக் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் பண்ணி சொல்லிச்சேன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னே இந்த முறை 2024 பேட்சில் 7 எழுதினாக்கள் அவங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வழியாக வந்துருச்சானே. என்ன விஷயம் பண்ணி சொல்லிச்சுன்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்லிச்சுன்னா, அவங்களுக்கு முதல் கட் ஆஃப் மார்க்ஸ் வழியானோன்னா அவங்களுக்கு இந்தந்த யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்சஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணால், யூஜிசி வெப்சைட்டில் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணால் வந்துச்சு. ஆனால் பலமையாக அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை எல்லாருக்கு முன்னே குயிக்கண்ட் எடுத்துப்பான். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, டென்டல் ஃபேக்கல்ட்டியும் நேரத்தோடு எடுக்கிற மாதிரி தான் ஒரு வளமை உண்டு ஸ்ரீலங்காவில் இருக்குது. இப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம இப்போ எக்ஸாம் எழுதி முடிஞ்சிட்டு விட்டு ரிசல்ட்ஸ் வரும்னு காத்துட்டு வரை நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், ஒரு பாடசாலை மாணவர், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோம், எங்களை யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போகணும் பண்ணுறதுக்காக எங்களை யூஜிசிக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷன் போடுவோம். எங்களை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறது தான் நடக்குது. அப்போ அப்ளிகேஷன் போட்டால் நம்ம யார், இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இப்போ அப்ளிகேஷன் போட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண செல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னு சொல்லிச்சுன்னா நம்ம செகண்ட் எக்ஸாம் எழுதலாம். அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன, இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் கிடச்சிருக்குது, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள 50 ரூபா காசு கட்டணும். 50 ரூபா காசு கட்டி தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண. அப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பல்கலைக்கழக மாணவனாக பதிவு செய்யப்பட்டிருப்போம். பல்கலைக்கழக மாணவனாக தெளிவான வார்த்தை, பதிவு செய்யப்பட்டிருப்போம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம பாடசாலை மாணவன் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு பிறகு செகண்ட் தேர்ட் செய்யன்னு சொல்லி எக்ஸாம் எழுதலை. ஸ்கூல் எக்ஸாம், எந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸோ எதுவுமே எழுதலாது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு தான் நமக்கு நம்ம இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக பதிவு செய்யப்படும். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சு இப்போ அவங்க ஒரு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் ஒன்று நம்மளோட இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புவாங்க. அந்த பேமெண்ட் ரெசிப்டை நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணி நம்ம அதில் சைன் பண்ணி அதோட ஆன்டி ரேகிங் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும், அதையும் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஆன்லைன் ரெசிப்டை, ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்டை நம்ம யூஜிசிக்கு நம்ம அனுப்ப வேண்டி வரும். அப்போ நம்மளோட செலெக்ஷன் லெட்டரில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிற ஆக்களில் செலெக்ஷன் லெட்டரோட கீழேயே அவங்களுக்குரிய மகப்பல ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை ஃபுல்லாக நிரப்பணும். அந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை ஜிஎஸ் ஊடாக நம்ம அனுப்பணும். இப்போ இந்த ப்ரொசஸ் எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம அனுப்பணும். அவங்க ஒரு க்ளோசிங் டேட் ஒன்று வந்திருப்பாங்க, இதுக்குள்ளே நீங்கள் மோப்பல ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோசிங் டேட் ஒன்று வந்திருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி க்ளோசிங் டேட் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த மகப்பல ஃபார்மை நம்ம அனுப்பினதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த மகப்பல ஃபார்மை எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க ஒரு ப்ரொசஸ் ஒன்று பண்ணி இப்போ யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்றதையும் பார்த்து யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை என்றதையும் கணக்கு எடுத்துகிட்டு, சரியா சிலவங்க கோர்ஸ் கிடைச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதாக அவங்களுக்கு அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொமோஷன் ஆகும், இல்லை அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத கோர்ஸை இன்னொரு ஆளுக்கு ப்ரொமோஷன் ஆகும், என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷனாக கொடுக்குறது வரக்குள்ள செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். அநேகமாக ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வாரத்துக்கு முன்னே மகப்பல ஃபார்மோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோம். அதுக்கு போகிறோம் மகப்பல ஃபார்ம் அனுப்பிடலாம். அப்போ செகண்ட் வெயிட்டிங் வரும். செகண்ட் வெயிட்டிங்கில் வந்து தான் அதுக்கு பிறகு ஃபஸ்ட் வெயிட்டிங், செகண்ட் வெயிட்டிங், தேர்ட் வெயிட்டிங்ண்டு இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் 5 வெயிட்டிங் வந்தாங்க. 5th வெயிட்டிங் வரையும் வந்த கிட்டத்தில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னே என்னமோ 5th வெயிட்டிங் வந்து. ஸோ அந்த 5th வெயிட்டிங் வரையும் இப்போ வரும். அதுவும் வரைக்கும் கோர்ஸ் ஆக்களுக்கு அந்த ஆர்டர் படி ரெஜிஸ்டர் பண்ண ஆக்கள் ஆர்டர் படி கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் யூஜிசிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு
ஒரு கொஞ்ச காலத்தை பிறகு என்ன செய்வாங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்புவோம். உங்களோட பர்சனல் மெயிலுக்கு ஒரு மெயில் ஒன்று வரும். நீங்கள் இப்போ அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி மாணவன்ன்றதை ஷோர் பண்ணுறதுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டி வரும். நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டியில் கேட்ட சமயத்தில் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபார்ம் உண்டு அவங்களோட வெப்சைட்ல எல்லாம் இது அவங்களோட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம், ஆன்டி ரேகிங் பற்றி சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அது சம்மந்தமான சர்க்குலர், அடுத்தது ஆன்டி ரேகிங் பற்றி உங்களுக்கு விரிவாக அதில் சர்க்குலரை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெகிங் பண்ண மாட்டீர்கள் என்று சொல்லி நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸ் சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு. சரியா? இப்படி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். அதோட பர்சரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட்டுக்குள்ளே அவங்களோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மெடிக்கல் எடுக்க வேண்டி இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ போய் அங்கே நீங்கள் உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று வரும். அந்த ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டோட உங்களோட ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஃபார்ம் எல்லாம் வச்சு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டி இருக்கும். அதோட இந்த பர்சரி ஃபார்ம் இருக்குது தானே, பர்சரி ஃபார்மையும் ஃபில் பண்ணி பர்சரி அப்படியோ என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜிஎஸ்கிட்ட கொடுத்து ஜிஎஸ் என்ன செய்வார், அவரை அனுப்புவார். ஸோ இவ்வளோ ப்ரோசஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ ப்ரோசஸ் எல்லாம் இருந்து எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் உங்களோட ஃபிசிக்கலாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கலாம். அநேகமாக முதல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இங்கிலீஷும் ஐடி கோர்ஸும் தான் எல்லாருக்கும் முதல் தூண்டுக்குள்ளே அந்த ஒரு மாதம் 2 மாத காலத்துக்குள்ளே அவங்க செய்வாங்க வளமையாக. இப்போ இன்னைக்கு நான் அறிஞ்ச மட்டுக்கு அப்படி தான் முதல் நடக்கிறேன். சில நேரம் எங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் தான், நான் சேர்க்கனே ஃபோனை வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் தான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்படி நடக்கும். அதுக்கு பிறகு உங்களோட ஃபிசிக்கலாக இன்டேக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக இன்டேக் பண்ணி ஹாஸ்டல் தரையிலும்னு சொல்லிச்சுன்னா சில கோர்ஸுகளுக்குரிய ஆட்களுக்கு ஹாஸ்டல் இருக்கும், சில கோர்ஸுகளுக்குரிய ஆட்களுக்கு ஹாஸ்டல் இருக்காது. அதுலேயும் 1 வருஷம் 2 வருஷம் ஹாஸ்டலில் இருக்க வேண்டி வரும். மற்ற டைமில் போர்டிங்கில் இருக்குது. இப்படி நிறைய செட்டப்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரொசஸும் நடந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போவீங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன சொல்லிச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த சம்மந்தமாக தெரியான்ற ஒரு காரணத்தில் நான் சொல்கிறேன். அப்படி எடுத்த உடனே அவங்களோட செலெக்ஷன் லெட்டர் வந்த உடனே உங்களோட ஒரு 10 நாள் 20 நாள் தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. அதில் நிறைய ப்ரோசஸ் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி மாணவனாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் ஒரு ஆர்டரில் நிறைய விஷயம் சொல்லிக்கு வந்திருக்கேன். இந்த விஷயமெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. உங்களோட கோர்ஸில் எத்தனை வருஷமோ அந்த கோர்ஸை முடிச்சுட்டு சில டைமில் எல்லா ரிசல்ட் ஹை ஸ்கோர் பண்ணுறாக்களுக்கு ஸ்பெஷல் கிடைக்கும், ஸ்பெஷல் செய்யலாம். சில டைமில் பெஸ்ட்டோ படிக்கிறார்கள் ஃபஸ்ட் அப்பர் செகண்ட் அப்பர்னு சொல்லி அடித்து அங்கேயே லெக்சர்ஸ் ஆகிறதுக்கு, ட்ரெயினிங் லெக்சர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளெல்லாம் வாழ்க்கையில் இருக்குது. அது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ந்து வீடியோ சேனலை பாருங்கள். நம்மளை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் இதை பற்றி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு விளக்கம் முடிச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.